தேவி அவர் சொல்லிட்டு இருந்தாரு எங்க போனாலும் உங்க சாங் கேக்குதுன்னு. நான் இப்ப டர்க்கி போயிருந்தேன். நைட் ஒரு 12 மணி இருக்கும். இந்த சாங் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே, நம்ம ஊர் பாட்டாச்சேன்னு யோசிச்சுட்டே இருக்கேன். ஒய்ஃப் ஆமாங்க நம்ம ரொம்ப கேட்ட பாட்டுன்னு சொல்லிட்டே வராங்க. ஆனா இந்த பாட்டை தான் நம்ம ஊர்ல அடிச்சிட்டாங்களா, காப்பி அடிச்சிட்டாங்களா அப்படின்னு பார்த்தா ஊவன்டாவா மாதிரியே இருக்கு. ஆடா பாவி தேவி, டர்க்கி சாங் தான் இங்க வந்து அடிச்சிட்டியா நான் நினைச்சிட்டு உள்ள வந்து பார்த்தா அது ஊவன்டாவா தான் ஓடிட்டு இருக்காங்க. அந்த ஊவன்டாவா ரீமிக்ஸ் பண்ணி டர்க்கில கிளப்ல ஓடிட்டு இருக்குங்க. இதுதான் உங்க புகழுக்கு உச்சம். அதான் சொல்லிட்டு இருந்தேன், இந்த டப்பால எவ்வளவு வருஷத்துக்கு மியூசிக் வந்துட்டே இருக்குங்கிறது வந்து ஒரு பிளஸ்ஸிங் தான். அது மட்டும் இல்ல, அந்த மனுஷன் உழைப்பு, அவ்வளவு உழைப்பு. அதுல ஒர்க் பண்ணிட்டே இருப்பாப்ல. எப்ப ஸ்டுடியோ பண்ணணும் ஸ்டுடியோலே இருப்பாப்ல, மியூசிக் பத்தியே பேசுவாப்ல. ஏங்க நான் ஆந்திரா இல்லைங்க, நான் தமிழ் பையன் அப்படிம்பாப்ல. அங்க போனா வந்து தமிழுக்கு நாங்க இங்கதான் நீங்க தெலுங்குன்றீங்கம்பாங்க. நீங்க எல்லாருக்கும் சொந்தங்க, இந்த நாட்டுக்கே நீங்க சொந்தம். அந்த எனர்ஜியை விடாம எப்பவுமே இருக்கிறது லவ் யூ. நான் ஸ்கூல்ல இருந்து பாத்துருக்கேன். இப்பதான் வெங்கப்பட சொல்லிட்டு இருந்தேன், நான் ஸ்கூல் கல்ச்சரல்ஸ் இருந்து பாக்குறேன், இந்த ஆள் இப்படியே இருக்காங்க அப்படின்னு. வாழ்த்துக்கள், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த பாட்டு எப்பவுமே உங்க பாட்டு வரும்போது பியூட்டிஃபுல்லா இருக்கும். லவ் ஃபிலிம்னா சொல்லவே வேண்டாம், எல்லா மியூசிக் டேரக்டர்ஸ்க்கும் லவ் ஃபிலிம் கிடைச்சா போதும், பின்னி எடுத்துருவாங்க. வாழ்த்துக்கள்.